ஜப்பானில் 379 பயணிகளுடன் தரையிறங்கிய ஒரு விமானம் தீப்பிடித்து எரியும் காட்சிகள் தற்போது வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஜப்பான் ஏர்லைன்ஸ் 516 என்ற விமானம் ஜப்பானில் உள்ள ஷின்சிட்டோஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஜப்பான் டோக்கியோவில் உள்ள ஹனிடா விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இந்நிலையில் ஹனிடாவில் தரையிறங்கும் போது கடலோர காவல்படை விமானத்தில் மோதியதால் விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விமானத்தில் பயணித்த 379 பயணிகள் மற்றும் பணியாளர்களும் பத்திரமாக வெளியேறிவிட்டனர் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடலோர காவல்படை விமானத்தில் இருந்து ஒருவர் தப்பித்ததாகவும் மீதி 5 பேரின் நிலை என்னவென்று தெரியவில்லை என்ற தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இன்று விமான விபத்து. ஜப்பானுக்கு இந்த 2024 ஆரம்பமே மிக அதிர்ச்சியாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜப்பான் மக்களை நம் ஜெபங்களில் நினைவு கூறுவோம். அங்கு காணப்படும் சூழ்நிலைகள் மாறவும் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவும் நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.